எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து மனித வாழ்க்கை 12 பிரிவுகளாக இருக்கும். 3 கட்டங்கள், பெரிய கட்டங்கள். இது திரைப்படத்திற்கு கதை எழுதுவதற்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். இது சிட்ஃபீல்டு, அதே சமயத்தில் கிறிஸ்டோபர் வாக்லர் எல்லாருமே எழுதியிருக்கிறார். நானும் தான் கலந்து பல்வேறு ஆசிரியர்களுடைய இதை கலந்து நான் ஒரு கோர்வையாக எடுத்து நான் இதை கண்டுபிடித்தேன். இரவல் வாங்கினேன், எடுத்தேன் என்று சொல்வதுதான் உண்மை. சொல்லாமல் தான் திருடினேன் என்பது. எடுத்து விட்டேன். முதலில் 4 பீக்கள், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் பில்லர்ஸ். 4 பி. பர்சனல் லைஃப், சொந்த வாழ்க்கை. அடுத்தது தொழில், ப்ரொஃபஷனல் லைஃப், தொழில் வாழ்க்கை. அடுத்த பி பப்ளிக் லைஃப். அதுக்கு அடுத்தது ப்ரைவேட் லைஃப், ப்ரைவேட் அஃபேர்ஸ். இதுதான் 4 பில்லர் ஒரு மனிதனுக்கு. அது எதை நோக்கி செல்கிறது என்றால் ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன்ஸ், ரொமான்ஸ். இந்த 4 நோக்கி செல்கிறது மனித குணம். ரிவெஞ்ச் என்றால் படிக்கு பழி வாங்குவது. அது டைரெக்டாக வாங்குவது, இல்லை நாம் பெற்ற வெற்றியை அவர்களுக்கு பழி வாங்குவதை போன்று. டைரெக்டாக பழி வாங்குறது அதெல்லாம் சினிமாவில் ஈடுபடும். டைரெக்டாக பழி வாங்கணும், நெஞ்சில் மீச்சிக்கிட்டு அன்னைக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கிறதான் படத்தில் கைதட்டுவாங்க. ஆனால் லைஃப்பில் செய்யக்கூடாது. நம்மளை உதாசீனப்படுத்துபவர்களையும் நம்மளுக்கு துரோகம் செய்தவர்களையும் நாம் கடந்து போவது தான் வெற்றி. அவங்களை திரும்பி பார்த்துக்கிட்டு அவங்கள பழி வாங்கிட்டு இருந்தோம்னா அதே இடத்துல தான் நிற்கணும். எனவே ரிவெஞ்ச் என்பது ஒன்று உண்டு. ரிவெஞ்ச் மென்டாலிட்டி அதில் இருக்கக்கூடாது. அட்வென்ச்சர் என்று சொல்லுவார்கள். அது என்னன்னா, ஒரு 7 வயசில் மொசாடு, பார்க்கு, உங்களுக்கெல்லாம் அந்த அறிவு வரும். இப்போ ப்ரூஸ்லி எடுத்துங்களேன், அவரும் பாருங்கள், எல்லாரும் பீத்தோவன், பார்க்கு, மொசாடு இவங்களெல்லாம் பாராட்டுற மொழியை ப்ரூஸ்லி மாரி ஆட்களை விட்டுடுறோம். அவரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் ப்ரூஸ்லி. அந்த 7-8 வயசுலேயே அவருக்கு அந்த உடலில் உள்ள வலிமை. அநேகமாக அவங்க எலும்பெல்லாம் வெனடியம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன குத்துனாலும் தாங்கும். அதுபோல் நம்மளுடைய அந்த சின்ன பிள்ளையில் ஏற்படக்கூடிய ஆம்பிஷன் அது அந்த கோலை நோக்கி நாம் போக வேண்டும், தளராது போக வேண்டும். அதற்கு காரணம் ஜோதிடர்கள் ஜாதக அமைப்பு என்று சொல்கிறார்கள். முற்பிறவியை நம்புவர்கள் போன பிறவியினுடைய பலன் என்று சொல்கிறார்கள். அதற்குள் நம்ம போய் விளையாட வேண்டாம். நான் ஒரு 15 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு 1968 நான் வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது இந்த பேசிக்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆம்பிஷன், அதாவது அட்வென்ச்சர் என்பது, அந்த அட்வென்ச்சர் முடியும் போது என்ன ஐரணி என்றால், இதுக்கெல்லாம் ஏன் நம்ம முயற்சி பண்ணணும், பேசாமல் இருந்திருக்கலாமே என்று வரும். அதுதான் எண்டு அட்வென்ச்சர். அடுத்து எமோஷன்ஸ். நம்ம அப்பாவுக்கு ஃப்ளைட்டில் ஏறி இருக்க மாட்டார், அம்மா பெரிய பங்களாவில் இருந்திருக்க மாட்டாங்க, காரில் போயிருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் நாம் சம்பாதித்து அப்பா அம்மாவை காரில் ஏற்றி, நம்மளுடைய ஃப்ளைட்டில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு கொண்டு வந்து காமிச்சு, இப்படியெல்லாம் நம்முடைய எமோஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவது, நம்முடைய எமோஷன்ஸை நிறைவு செய்து கொள்வது, ஆற்றி கொள்வது, அருமையாக கல்யாணம் வைப்பது, மிகப்பெரிய ஹோட்டலில் கல்யாணம் வைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய எமோஷன்ஸில் வருகின்றது. அடுத்தது ரொமான்ஸ். ரொமான்ஸ் பல்வேறு விதங்களில் இருக்குது. அந்த கலை உணர்ச்சி ரொமான்ஸ். இந்த 4 ஃபஸ்ட்டு பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் லைஃப், அது ப்ரைவேட் அஃபேர்ஸ், ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன்ஸ், ரொமான்ஸ். இந்த 8 ஆகிப்போச்சு. இந்த 8 எதை நோக்கி பயணிக்கிறது? மணி, பவர், பாப்புலாரிட்டி, சமூக அங்கீகாரம், சோஷியல் ரெகக்னிஷன், சமூக அங்கீகாரம். நிறைய பேர் பெரிய பணக்காரனாக இருப்பான், யாருமே சமூக அங்கீகாரமே இருக்காது. அவனா கற்றுட்டு போய் அப்படிம்பாங்க. மணி, நாணயமாக நேர்மையாக சம்பாதிக்கப்பட்ட மணிக்கு தான் மரியாதை. மணி. பவர், அரசியல்வாதி, அதுபோல் பவர், மணி பவர். பாப்புலாரிட்டி, மிகப்பெரிய பாப்புலாரிட்டி. சினிமா நடிகர்களைப் போல, கிரிக்கெட் பிளேயரைப் போல, பாடகர்களைப் போல, இசை மேதைகளைப் போல பாப்புலாரிட்டி. அண்ட் சமூக அங்கீகாரம். சமூகத்திலே எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போலவோ, பெருந்தலைவர் காமராஜர் போலவோ, மகாத்மா காந்திஜியை போலவோ சமூக அங்கீகாரம். நாம் வந்தால் எத்தனை பேர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த 12 கட்டம், இவைகள் 12 ஜாதக கட்டங்களும் நல்லா இருந்தால் தான் இந்த 12 அடைய முடியும். இதை விட ஒரு மாஸ்லோ தியரின்னு ஒன்று இருக்குது, அதை படித்தவர்களுக்கு தெரியும். உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இவைகளெல்லாம் அடிப்படை. செக்ஸ், இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி அடைவதே பெருசு. அதுக்கு அடுத்தது விரும்பிய பொருட்களை வாங்குவார்கள். ரோலக்ஸ் வாட்ச் கட்டணும்னு நினச்சிருப்பார், பெரிய பங்களா கட்டணும்னு நினச்சிருப்பார், கார் வாங்கணும், ஆடி காருன்னு நினச்சிருப்பார். இதெல்லாம் விரும்பிய பொருட்களை வாங்குவது. பிறகு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அடுத்தது நம்ம எதிர்காலத்திலே 60-70 வயதிலே நம்மளை பிள்ளைகள் கவனிக்காவிட்டாலும், இல்லை யாருமே நம்மளை கவனிக்காவிட்டாலும், நம்முடைய தொழில் நம்மளை தூக்கி எறிஞ்சாலும்,
பொது வாழ்க்கையில் நம்மளை மக்கள் தூக்கி எறிஞ்சாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒருவரை உதவிக்கு வைத்து கொண்டு கடைசி நாட்களை பொருளாதாரத்திலே பாதிப்பு ஏற்படாமல் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படாமல் நம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பீடு. இந்த இடத்துல தான் ரொம்ப ஆபத்து. இதில் தன்னை தாழ்வாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது. யானை தன்னுடைய பலத்தை தெரியாமல் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் ரொம்ப ஒதுங்கியே இருப்பாங்க. எனவே அதுக்கு பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று பேர். அதற்குள்ள ஜாதி, மதம், இனம், மொழி, உருவம், நிறம், பணம், பொருளாதார அமைப்பு, அப்பா அம்மாவுடைய திருமணம், முறைப்படி நடந்த திருமணம், அப்பா அம்மாவினுடைய பரம்பரை வாழ்க்கை, பாரம்பரியமான குடும்பம், இல்லை என்றால் பரம்பரை இல்லாதது, இவைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு 20-25 அந்த காரணங்கள், சரியான காரணங்கள் அவனுடைய குணாம்சத்தை தீர்மானிக்கின்றன. எல்லாத்தையுமே அவன் சுமந்து கொண்டு அலைகிறான். எனவே தான் மாசேத்துங்க சொல்லுவார், எழுதப்படாத காகிதமாக இருங்கள் என்று சொல்லி. தண்ணீரை போல் இருங்கள், எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அதனுடைய ஷேப்புக்கு மாறுங்கள் என்று புரூஸ்லி சொல்லுவார். அதுபோல நம்மளுடைய இதில் மிக மிக முக்கியமானது என்னென்றால் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இருக்கக்கூடாது. ஏன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது என்று சொன்னால், நாம் நம்மளை விட எல்லாரையும் விட உயர்ந்தவர் என்று சொன்னால் நமக்கு அறிவு வராது. அதற்காக நான் தாழ்ந்தவன் என்றும் நினைக்கக்கூடாது. சற்று கொஞ்சம் பணிவாக இருக்கும் பொழுது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும், தோழாம்பார் எம்ஜிஆர். அது மாதிரி சற்று பணிவாக இருக்கும் பொழுது பிறருடைய அறிவு நமக்கு வரும். பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் வரும். தண்ணீர் கீழே இருந்து மேலே செல்லாது. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மணி, பவர், பாப்புலாரிட்டி, சமூக அங்கீகாரம். இந்த சமூக அங்கீகாரம் என்பது நாம் தேடி வராது. இந்த பாப்புலாரிட்டியும் தேடி கிடைக்காது. பணமும் புகழும் பாப்புலாரிட்டி இவைகளெல்லாம் தன்னால் வரக்கூடியவை. எனவே பதவிக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ நாம் ஆசைப்பட்டு கொண்டு அலைந்தோம் என்றால் அது கடைசியில் ட்ராஜடியில் தான் முடியும். எனவே அது தன்னால் வர வேண்டும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் என்றால் நாம் திட்டம் போட்டு ஸ்டார் ஆக முடியாது. ஸ்டார் என்பது ஒரு சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்த் வந்தாலும் திட்டம் போட்டு வர முடியாது. திட்டம் போட்டு வந்தால் அது கற்பனை. அதெல்லாம் அது மக்களாக தேர்ந்தெடுத்து அதுக்கு கோடிக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு பூ மலர்வதற்கு 108 காரணம் என்று சொல்லுகிறார் டார்வின் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பூ மலர்வதற்கு 108 காரணம் என்றால் ஒரு எம்ஜிஆரோ, ஒரு ரஜினியோ, ஒரு கமல் சாரோ, இல்லை நிற்கக்கூடிய விஜய், அஜித் போன்றவர்களோ வருவதற்கு கோடிக்கணக்கான காரணங்களும் கோடிக்கணக்கான மனிதர்களும் அன்றைய சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை இவைகளெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் ஒரு மனிதன் புகழ் பெற முடியுமே ஒழிய திடீர்னு ஓவர் நைட் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிட ஒன்று முடியாது. அப்படியே ஆனாலும் அவர் கடந்த காலத்தில் ஒரு 25 ஆண்டுகள் அதுக்கு உழைத்திருப்பார் என்று அர்த்தம். ரோமாபுரி நகரம் ஒரே நாளில் கட்டப்பட்டதல்ல, செங்கலாக கட்டப்பட்டது என்று சொல்லுவார்கள். அதே போல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆக்சுவலாக யார் நீ அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நான் யார் நாளும் தெரிந்தவன் யார்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு போடுவார். எவ்வளோ பெரிய ஃபிலாசபி தெரியுமா அது? கடைசி காலத்தில் எக்கச்சக்கமான விஐபிகளையும் செலிபிரிட்டிஸையும் நான் கடைசி காலத்தில் டெத் பெட்டில் பார்த்துருக்கிறேன். 2 நாள் 3 நாள் இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் முன்னால் பார்த்துருக்கிறேன். அவர்கள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை அவ்வளோ அழுமையாக உணர்ந்தார்கள். அவருடைய வெற்றிகளை பற்றி, அவருடைய சாதனைகளை பற்றி நம்ம சொல்லும்போது அதெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு சொன்னார். பெரிய பெரிய வஸ்தாத்தை நான் போய் கேட்டேன். எங்கள் மாமா அவர் இருந்தார்னு சொன்ன பெரிய வஸ்தாத்து. அவரை கேட்டேன், என்ன மாமா இந்த நின்னவொன்னே அடிப்பீங்களே மாமா, அது குத்துவீங்களே, அது இப்படி சண்டையெல்லாம் ஞாபகம் இருக்கா மாமான்னு. நான் மாப்பிள்ளை டெத் பெட்டில் அதெல்லாம் கேட்குறீங்க. அடித்ததும் அதிகமாக இருக்குது, அடி வாங்கினதும் அசிங்கமாக இருக்குது. அடித்ததும் அசிங்கமாக இருக்குது, அடி வாங்கினதும் அசிங்கமாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன் இவர் அடி கூட வாங்கியிருக்கார் போல இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். குழந்தைத்தனமாக நாம் நடந்து கொண்டோமே, எல்லாத்தையும் நினைத்து, கடந்த காலத்தை நினைத்து உள்ளுக்குள்ளே சிரிப்பதும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் தான் கிளைமேக்ஸ். இன்னொரு மாமா இருந்தார், தடியாக, நல்ல பலசாலி. அவர் எக்ஸ்ட்ராடினரி மேன்கிறதுல சொல்லியிருந்தேன். அவர் இறக்க போகும்போது 49 வயசில் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு அழுதார். இப்போ எங்கள் அப்பாயி சொன்னாங்க, என் மகன் 5 வயசுலேருந்து பயங்கிற வார்த்தையே வாயில் வந்ததில்லை. அவன் எதுக்கும் பயப்படவும் மாட்டான், காற்று கருப்புக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். 10 பேர் எதிர்த்து வந்தாலும் அடிப்பான். அவன் எனக்கு பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு அழுதது இருக்குல்ல, அதை என்னால் தாங்க முடியலை. என் கணவன் இறந்தது கூட நான் அழுகலை.
எவ்வளோ வேதனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். நான் என் மகன் சொன்னதை என்னால் தாங்க முடியல. என் மகன் சொல்லுவதை கேட்பதற்காகவா நான் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தேன் என்று அழுதார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் இறந்துட்டார். இவர் இறந்து 6 மாதத்தில் அவங்க அம்மா இறந்துட்டார். இது எதுக்கு சொல்கிறேன் என்றால் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அவர் கொஞ்சம் குடிப்பார். நான் சொல்லுவேன், மாமா குடிக்காதீங்க மாமாமே, இந்த பலசாலி மாமாவிடம். அவர் சொல்லுவார் என்கிட்ட, மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் கொண்டு வா, ஒரே குத்து சாய்ச்சிருவேன், இல்லை 2வது குத்தில் சாய்ச்சிருவேன், நான் இங்கே நிற்கிறேன், எங்கே எவனை வேணாலும் கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. நானும் இப்படியே தமிழ்நாடு பூரா சுற்றும் போது 1970 நடிகன் ஆனது 79 சுற்றுவேன். மாமாவோட சண்டை போது யாராவது இருக்காரான்னு பார்ப்பேன். அப்படியே இப்படி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ பெரிய தைரியசாலி. மிக சாதாரணமாக அவர் குத்துகின்ற குத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்டர்ஸ் குத்துக்கட்டை என்று சொன்னார்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் கையில் தான் குத்தினார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலசாலி. மரணப்படுக்கையிலே அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுது இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அவன் தன்னை உணர்ந்து விட்டார். மைக்கேல் கடைசியாக போகும்போது பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பார். என் சொந்த அண்ணனையே நான் கொலை செய்தேன் என்று சொல்லி அழுவார். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், அந்த டெத் பெட்டுக்கு போகும்போது அவர்கள் தன்னை உணர்ந்து விடுவார்கள். நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீண், நாம் ஏன் இதை செய்தோம் என்று. தீதும் நன்றும் பிறதரவாரா. எல்லா மனிதனும் கிளைமேக்ஸை நோக்கி தான் செல்கிறான். அதான் முக்கியமான விஷயம். அது யூனிவர்சல் தியரி, செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் தியரி. இந்த சூரியன் உதயமாகும், வாழும், பிறக்கும், வாழும், சாகும். இதுதான் சூரியனுக்கு. உலகத்தில் உள்ள எல்லா பிளானட்ஸுங்க தான் பிறக்கும், வாழும், இறக்கும். இதே மாதிரி தான் மனிதர்களும். ஆனால் எல்லோருமே கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. இந்த காந்தி படம் பார்த்திங்கன்னா தெரியும். எடுத்தோன்னே காந்தி டெத்தை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை காமிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளும் தீமைகளும் கிளைமேக்ஸுக்காக செய்யப்பட்ட காட்சிகள் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே கிளைமேக்ஸில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நாம் யார் என்பது தெரியும். இதுதான் மாஸ்லோஸ் தியரி. இது முக்கியமானது. இந்த 12 அந்த கிறிஸ்டோஃபர் வாக்லர் சிட்ஃபீல்டு சொன்ன 12 மொத்தம் 24 நிலைகள் இருக்கின்றன. இதில் 12 என்று நினைக்கிறேன் இருக்கிறது. இன்னும் 12 ஸ்டேஜஸ் நான் இன்னொரு நாளைக்கு சொல்லுகிறேன்.